அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை தெரியுமா? சாப்பாட்டு பிரச்சனைங்க. அதுவும் சென்னை மாதிரி நகரங்கள்ல பெரிய பிரச்சனையா இருக்கு. ராத்திரி ஆனா போதும் பொராட்டா, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, பொராட்டா. இதை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. மக்கள் எல்லாம் அங்கலாய்ச்சி போயிருக்காங்க. ஆனால் ஒரு குரூப் பிரியாணியா மொக்குது. என்னையா இப்படி இருக்கு, இதுக்கு மாற்று ஏதாவது இருக்கான்னு கேட்டோம். அப்படியே சுட சுட இட்லி அவிச்சு கொட்டி சாம்பார் சட்னி ஊற்றி கொள்ளைச்சடிக்கிற மாதிரி பதில் வருது பாருங்க. ஒயிட் ரைஸ் ஒழுங்கான சாப்பாடு இந்த திருவாரூர் மாவட்டத்தில் சுத்தமாக கிடையாது. எந்த போங்குமே கிடையாது. எங்கே பார்த்தாலும் புரோட்டா தான் இருக்குது, சாப்பாடு கிடைக்கிறது இல்லை. எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா கூட எடுத்த உடனே பிரியாணி, பர்த்டே பார்ட்டினா பிரியாணி, எல்லாத்துக்குமே பிரியாணி மட்டும்தான் சொல்கிறாங்க. பெரும்பாலும் எல்லாருமே பிரியாணி பிரியர்களாகவே ஆயிட்டாங்க. உணவே பார்த்தீங்கன்னா பிரியாணி, புரோட்டா இதே தேசிய உணவு ஆயிரம் போல இருக்கு. நான்வெஜ்ஜுக்கு உள்ள மவுசு வெஜ்ஜுக்கு கிடையாது. ஸோ அதான் காரணம். எங்கே போனாலும் குழந்தைங்களுக்கு எங்கே போனாலும் பிரியாணி, புரோட்டா இந்த மாதிரி கடைங்க தான் அதிகமாக இருக்குது. இப்போ பிரியாணி சாப்பிட்டா அந்த கறியெல்லாம் என்ன இருக்கும் உள்ள சரியாக வந்திருக்காது. சென்னை, பெங்களூர் போன்ற சிட்டிகளில் பார்த்தீங்கன்னா இரவுல கூட பார்த்தீங்கன்னா பிரியாணி அதிகமான மக்கள் சாப்பிட்றாங்க. சரிக்காது. ரெண்டாவது மைதாவு பிரச்சனை வரும். புரோட்டா சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் இதாகுது, வயிற்று வலி செரிமானம் ஆக மாட்டேங்குது. வாய்க்கு ருசியாக இருக்குன்னு சாப்பிட்டுறாங்க. உடம்புக்கு கெடுதல், வயிற்றுக்கு கெடுதல். வெறும் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்க வேண்டியதுதான். கேரளாவில் இப்பயும் மைதாவை பேன் பண்ணிட்டாங்க. மைதா பேன் கேரளாவில். தமிழ்நாட்டில் மட்டும்தான் மைதாவை போட்டு நம்ம ப்ரெட்டு, பரோட்டா எல்லாமே பண்ணுறோம். நம்ம ஊரில் கோதுமை வந்தால் நல்லாயிருக்கும். கேரளா மாதிரி பரோட்டா சாப்பிட்டோம்னா அடிக்கடி வயிறு வலி வருது, அல்சர் உண்டாகுது. மக்கள் இன்னைக்கு பரோட்டா தான் விரும்புகிறாங்க நிறைய பேர். அது இன்ஜுரிச்சு ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. இருந்தாலும் யாரும் உணர மாட்டேங்காங்க. புரோட்டா பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் புரோட்டா பிடிக்கும். இருந்தாலும் கூட அந்த புரோட்டாக்கு நல்ல உணவு இல்லை. அது உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு உணவு மருந்தாக இருக்கா என்னன்னு தெரியல, நோயாக இருக்குன்னு மட்டும் நல்லாவே தெரியும். வீட்டில் சாப்பிட்டா நம்ம அந்த அளவுக்கு திருப்தியாகவோ தேவைக்கேற்ப சாப்பிட முடியாது. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற புரோட்டா, பிரியாணி சாப்பிட்டா அவங்க திருப்தியாக இருக்கும்.